தங்க பேழையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சந்தனப்பெட்டியில் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் எம்ஜிஆர் சமாதி அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் உடலுக்கு காலை முதல் லட்சக்கணக்கானோர் நேரில் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதிகாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை லட்சக்கணக்கானோர் ஜெயலலிதாவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருந்தனர். பின்னர் முப்படை வீரர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. ஜெயலலிதாவின் உடல் ராணுவ பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்டு அண்ணா சாலை, வாலாஜா சாலை வழியாக மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தங்கப்பேழையில் இருந்த ஜெயலலிதா உடல் சந்தனப்பேழைக்கு மாற்றப்பட்டு இறுதிச் சடங்கு நடந்தது. சந்தனப்பேழையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஜெயலலிதா பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. பின்னர் தமிழக பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் ராவ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மத்திய அமைச்சர்கள் வெங்கைய நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம், லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை, சபாநாயகர் தனபால், தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ், முன்னாள் கவர்னர் ரோசையா உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், குலாம் நபி ஆசாத், முகுல் வாஸ்னிக், திருநாவுக்கரசர் மற்றும் சசிகலா கணவர் நடராஜன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் முழு அரசு மரியாதையுடன் முப்படை வீரர்கள் மரியாதை செலுத்த குண்டுகள் முழங்க ஜெயலலிதா உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வின் போது லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். 3000 துணை ராணுவ படையினர் இறுதி ஊர்வல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.